ஏஆர்பிஆர் ஈவென்ட்ஸ் மக்கள் குரல் நாளிதழ் இணைந்து வணிகம், பொருளாதாரம் மற்றும் மேலாண்மை ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கும் கல்வியாளர்களை சிறப்பித்து கொண்டாடும் மதிப்புமிக்க செம் எஜு விருதுகள் 2024 வழங்கும் விழா சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் வருங்கால மாணவர்களில் இருந்து வணிக தலைவர்களை உருவாக்குவதில் விலைமதிப்பற்ற பங்களிப்புக்காக அரசு பள்ளி ஆசிரியர்கள் முதல் பல்கலைக்கழக ஆசிரியர்கள் வரையிலான 46 கல்வியாளர்கள் அங்கீகரிக்கப்பட்டனர். இச்சிறப்புமிகு விழாவில் வருமான வரி துறை ஆணையர் வி. நந்தகுமார் IRS அவர்கள் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் CMA திவ்யா அபிஷேக் அவர்கள், தலைவர் CMA பேராசிரியர் டாக்டர் K. மாறன் அவர்கள், மேலாண்மை ஆய்வுகள் துறை சாய்ராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் மற்றும் பேராசிரியர் எல். வெங்கடாச்சலம் அவர்கள், RBI தலைவர் MIDS சென்னை ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு வணிகம், பொருளாதாரம் மற்றும் மேலாண்மை கல்விகளின் சிறப்புகள் மற்றும் முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு வலியுறுத்தி பேசினர். டாக்டர் J. ஹாஜா ஷெரீப் அவர்கள், பேராசிரியர் மற்றும் தலைவர், மேலாண்மை படிப்புகள், சென்னை பல்கலைக்கழகம் அவர்கள் தலைமை வகித்தார். செம் எஜு விருதுகள் 2024 நிகழ்ச்சியில் 46 புகழ்பெற்ற கல்வியாளர்களை கௌரவித்து அவர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் அவர்களின் துறைகளில் சிறந்த பங்களிப்புக்காக கௌரவிக்கப்பட்டனர். இதில் தீபா ராஜேஷ் அவர்கள், துணைத் தலைவர், கல்வித்துறை மற்றும் செயல் இயக்குனர், அமெட் வணிகப்பள்ளி, அமெட் பல்கலைக்கழகம் சென்னை அவர்கள் கல்வியில் தலைமைத்துவத்திற்கான அவரது அர்ப்பணிப்பு மிக்க திறமைக்காக கௌரவிக்கப்பட்டார். Professor and brother Maran sir ரொம்ப அழகாக சொன்னார். That interdisciplinary learning do we have? காஜா ஷெரீப் அவர் சொன்னார், இங்கே 3 டிபார்ட்மெண்ட் இருக்கும், 3 டிபார்ட்மெண்ட்குள்ள என்ன இன்டர் கனெக்ட் இருக்கு, இன்டர் டிசிப்ளினரி இன்ட்ராக்ஷன். நம்ம டிபார்ட்மெண்ட்குள்ள இன்ட்ரா டிபார்ட்மெண்ட்குள்ளே இருக்கிறது இல்லை. இன்ட்ரா டிபார்ட்மெண்ட்குள்ளே இல்லாதப்ப இன்டர் டிபார்ட்மெண்ட்குள்ள ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க தமிழ் டிபார்ட்மெண்ட் கூட இன்ட்ராக்ட் பண்றாங்களா அப்படின்னு பார்த்தா இலக்கியம்னு வரப்ப எல்லா இலக்கியமும் இலக்கணமும் ஒரே மாதிரி தான் இருக்கு. நான் அப்படிதான் பார்த்திருக்கேன். இலக்கியங்கள் படிக்கிறப்ப தமிழ் இலக்கியமா இருந்தாலும் சரி, அது இங்கிலீஷ் லிட்ரேச்சரா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி பார்க்கறப்ப ஒரு ப்ரொஃபஸரா, ஒரு டீச்சரா உங்களோட பெர்செப்ஷன் உங்க சப்ஜெக்ட் பத்தி, உங்க சப்ஜெக்டோட பெர்செப்ஷன் பத்தி எந்த அளவுக்கு வேலிடா இருக்கு, இன்வாலிடா இருக்கு. ஐ யூஸ் டு see, நீங்க ஒரு ப்ரொஃபஸர் 2023 இந்த ப்ரொஃபஸர் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, ஆல்சோ இந்த BSOD அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, the blue screen of death அப்படின்னு பாத்தீங்கல்ல. திடீர்னு the entire world as it's collapsed. One simple technical error, ஒரு C டிரைவ்ல இருக்க ஒரு டெக்னிக்கல் எரர் has collapsed. இது ஆக்சுவலா Y2K நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுவோம். Y2K வரப்ப அந்த டைம் மச்சான் Y2K ப்ராப்ளம்னா we do not know this electronic clock இருக்குல்ல, அந்த டெசிமல்ஸ்ல மாறப்ப the entire system, the digital system. I am Dr. Selvaraj, the head department of economics, Laila College. இந்த வருஷம் தான் என்னுடைய பொருளாதாரத்துறையின் தலைவராக எங்கள் கல்லூரி என்னை நியமித்துள்ளது. இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் ARPR organizers, they have recognized my service to the Department of Economics as well as to the students fraternity. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. It's my pleasure. Okay, and I'm very much honored actually this day. And the title of the SEM, the combination of commerce, economics and management, and the idea itself actually it's really wonder. Okay, it's really amazing that, and moreover this is my first award actually. I'm very much happy that I'm very much pleasure and honored. Okay, I'm always grateful and thankful to the organizers ARPR. Okay, with support of the co-association of Makkal Kural. Okay, I thank on behalf of my own perspective as well as from the Department of Economics and the Laila College. I thank all the organizers for recognizing me for this particular award. So being as one of the awardee of this program, I am very happy. Okay, thank you. வணக்கம். முனைவர் பாரகு, உதவி பேராசிரியர் பொறியியல் துறை, திருவிக அரசு கலைக்கல்லூரி, திருவாரூர். இன்று நடைபெறும் CEM அவார்டு 2024 பங்கேற்று மிக்க மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், பொருளாதார மாணவர்களுக்காக சிறப்பாக பணியாற்றிற்காக எனக்கு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது.
அந்த விருதை வழங்குவதற்காக இந்த ஆர்கனைசேஷன் கமிட்டி அவர்களுக்கும், இந்த மக்கள் குரல் ஸ்பான்சர் வழங்கிய மக்கள் குரல் நிறுவனர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம் இன்னும் மேலும் மேலும் இந்த விருது வழங்க வேண்டும். இந்த விருது வழங்கும் விழா மிகப்பெரிய பிரமாண்டமாக நடைபெறும் என அனைத்து சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் விஜயகுமார். நான் சிடி நாயகம் டி நகர் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து காமர்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். CEM அவார்ட் 2024, அதாவது காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் மேனேஜ்மெண்ட் எஜுகேஷன் அவார்ட் அப்படின்ற ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நானும் ஒரு மெம்பராக செலக்ட் ஆகியிருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த அவார்டு கொடுத்ததுக்கு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. இது மாதிரி நீங்கள் தொடர்ந்து டீச்சர்ஸுங்களை என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணாக்கா இன்னும் நல்லா இருக்குன்றத தெரிவிக்கிறேன். நடந்த இந்த ARPR ஈவெண்ட்ஸ் சிறந்த சாதனையாளர்களுக்கான விருது வழங்கும் நிகழ்ச்சியில் குறிப்பாக வணிகவியல், பொருளியல், மேலாண்மையியல் இதில் சிறந்த படைப்பாளர்களுக்கு, சிறந்த திறனாளர்களுக்கு, சாதனையாளர்களுக்கு தேர்வு செய்து இந்த விழாவை இன்னைக்கு சிறப்பாக நடத்திட்டாங்க. என்னுடைய பேர் டாக்டர் ராஜேஷ் கண்ணா. நான் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் ஒர்க் பண்ணுறேன், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக, டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸில். ஆக்சுவலி இந்த ப்ரோக்ராம், இந்த மக்கள் குரல்ன்றது நம்ம டெய்லி நியூஸ் ப்ரோக்ராமை பெரிய பெரிய ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் வந்தாங்க. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த மாதிரி டீச்சிங் இருந்தால், இன்னொரு டீச்சிங்னா இந்த சோசியல் ரிலேட்டட் டீச்சிங் இருந்தால் பசங்க லைஃப் நல்லா பிரைட்டாக இருக்கும், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கிடைக்கும். அட் த சேம் டைம் சொசைட்டிக்கு ஒரு நல்ல குட் ரிலேஷன்ஷிப் கிடைக்கும், குட் சொசைட்டியில் ஒரு குட் சிட்டிசன் கிடைக்கும், நல்ல ஸ்டூடெண்ட்டை கிரியேட் பண்ணி விடலாம் அப்படின்றத மாதிரி நிறைய சஜஷன் டிஸ்கஸ் பண்ணாங்க. ஆக்சுவலி திஸ் டைப் ஆஃப் ஈவெண்ட் எல்லாம் வி ஆர் அப்ரிஷியேட் ஃபார் இன் த ஃபியூச்சர். இது நாங்கள் டீச்சர்ஸ் எங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய கிஃப்ட் மாதிரி. அப்பப்போ இதெல்லாம் வந்தால் நாங்கள்லாம் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகிறோம், ஸ்டூடெண்ட்டுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் ட்ரை பண்ணலாம்.